வணக்கங்க. இந்த வாரம் நம்ம வாழைக்காய் மசியல் பார்க்க போகிறோம். வாழைக்காய் மசியலில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தா, இந்த வாழைக்காய் மசியலை வாயு பிடிப்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எந்த உணவையும் ஒதுக்குனது கிடையாது. அவங்க ஏதாவது தொந்தரவு இருக்கிற சமயம் அந்த மாதிரி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக வாழைக்காய் சாப்பிட்றப்போ வாயு தொல்லை வரும். அந்த வாயு தொல்லையை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஒருவேளை வாழைக்காயை அப்படியே வாழைப்பழ அந்த தோலோடு சாப்பிட்டா வாயு தொல்லை வராது. காரணம் என்னென்னா அந்த காய்க்குள்ளே இருக்கிற அந்த தோலுக்குள்ளே இருக்கிற அந்த சதைப்பற்று வந்து வாயுவை அதிகப்படுத்தும். அந்த தோலில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து அந்த வாயுவை வந்து களைச்சி விடுற மாதிரியான என்சைம்ஸ் வந்து அந்த தோலில் இருக்குது. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான். உருளைக்கிழங்குக்குள்ளே இருக்கிற அந்த கிழங்கு வந்து வாயுவை அதிகப்படுத்தும். தோலை வந்து அந்த வாயுவை களைச்சி விடுற மாதிரியான வேலையை செய்யும். அந்த மாதிரியான என்சைம் வந்து அந்த தோலில் இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த வாழைக்காயை நாம் இப்போ சமைக்கிற மாதிரி அவங்க வாழைக்காய் அந்த தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பற்றை மட்டும் அவங்க சமைக்கலை. அவங்க எப்படி அந்த ஆரோக்கியமான உணவை அந்த வாழைக்காயை வாயு இல்லாமல் சமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் அந்த வாழைக்காயை வந்துட்டு தோலோடு சாப்பிட முடியாது. இது அப்படியே தோலோட வணக்கியோ இல்லை பொரியல் பண்ணியோ சாப்பிட முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த தோலில் இருக்கிற என்சைமை வந்து அந்த வாழைக்காய்க்குள்ளே இறக்கணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுருந்துருக்கிறாங்க. அந்த யோசனையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதை வந்து சுட்டுட்டாங்க. சுடுறப்போ இதிலிருந்து நீர் பாதி ஆவியாக போயிடும். அதே சமயம் இதில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து அந்த வாழைக்காய்க்குள்ளே இறங்கிடும். அப்படி இறங்குறப்போ அந்த காயில் இருக்கிற வாயுவை வந்து களைச்சி விட்ரும். அப்போ இந்த காயை சாப்பிட்றப்போ வாயு தொல்லை இருக்காதுங்க. அதாவது இந்த மாதிரி சுட்டு சமைக்கிற உணவில் வாயு தொல்லை இருக்காதுங்க. இது நம்ம நல்லா சுட போகிறோம். நல்லா கருகிற அளவுக்கு சுடணுங்க. ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறவங்க விறகடுப்பு பயன்படுத்தி சுடலாம். விறகடுப்பு பயன்படுத்தி சுடுறப்போ இதனோட சூடு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே பரவும். பாருங்கள், இந்த வாழைக்காய் அப்படியே மினுமினுப்பாயிருச்சு. அதில் இருக்கிற எண்ணெய் சத்து, அதே சமயம் அதில் இருக்கிற அந்த நீர் சத்து வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு தோலில் இருக்கிற ஆற்றல், அந்த தோலில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த தோலை சாப்பிட முடியாத சூழல் இருக்கிறப்போ இந்த மாதிரி அதாவது சுட்டோ இல்லை இது மேலே ஏதாவது தடவி காய வச்சு அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உள்ளே இருக்கிறது, அந்த மாதிரியான வேலையை தான் செஞ்சுருந்துருக்குறாங்க. இப்போ நமக்கு இதுக்கான நேரம் இல்லை, இதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்க முடியாததுனால தான் என்ன பண்ணுறோம், வெறும் இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சமைச்சிட்றோம். அது வாயு பிடிப்பு உருவாக்குது. இந்த மாதிரி மொந்தவாளம் பழத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பச்சை நாடாம் பழம் இருக்குங்க. பச்சை நாடாம் பழத்தையும் இதே மாதிரி சுட்டு உள்ளே இருக்கிற அந்த சதைப்பற்றை வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணலாம், இல்லை மசியல் பண்ணலாம், இல்லை சாம்பாரில் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இப்போ வாழைப்பழத்தை ஒருவேளை அது வந்து இயற்கையான முறையில் நமக்கு தெரிஞ்சு நம்ம தோட்டத்தில் விளையுது அப்படின்னா, அந்த வாழைப்பழத்தை தோலோடு சாப்பிட்றதே சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நீட்ட கம்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பியில் குத்தி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக அந்த பச்சை தன்மையெல்லாம் நல்லா போய் நல்லா கருகிடணுங்க. தோல் இருக்கிற மாதிரியே தெரியாமல் நல்லா கருகினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு மசித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம். ஒரு சிலருக்கு வாத நோய் இருக்கும். வாதத்தினால தான் இந்த நோய் வருது அப்படின்னு வைத்தியர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரியான உணவை தவிர்க்கலாம். இந்த வாழைக்காய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உணவை தவிர்க்கலாம். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வாழைக்காய், இந்த உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வாயு பிடிச்சிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க வேணால் இந்த மாதிரி பக்குவம் பண்ணி சாப்பிட்றப்போ வாயு தொல்லை இருக்காது. அது இல்லாமல் இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச வாயுவும் போக்குறதுக்காக நம்ம இதில் பூண்டை பயன்படுத்த போகிறோம், சீரகம் பயன்படுத்த போகிறோம், இஞ்சி பயன்படுத்துகிறோம், பெருங்காயம் பயன்படுத்துகிறோம். அப்போது இதில் வாயு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி முத்தின வாழைக்காய் பயன்படுத்துகிறத விட இன்னும் நல்லா பிஞ்சு வாழைக்காயை பயன்படுத்தணுன்னா இன்னமும் அதனுடைய வாயு தொல்லை கம்மியாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி சுட்டுட்டு பஜ்ஜியெல்லாம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்ய முடியாதுங்க, செய்யவும் கூடாது.
பஜ்ஜி செய்கிறப்போ என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவு பயன்படுத்துவீங்க. கடலை மாவு பயன்படுத்துகிறப்போ கடலை மாவு சூடு கொடுக்கும், இது வாதம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து தொந்தரவு தான் தருமே தவிர நன்மையை தராது. இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிப்பு வர்றதெல்லாம் அதிலிருந்து நீர் வெளியேறப்போ வர்ற வெடிப்பு. நல்லா கருகிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வாழைக்காய் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுன்னு பார்த்தோம்னா பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு. நம்ம காரத்துக்குன்னு பார்த்தோம்னா பூண்டு, இஞ்சி, மிளகு தான் சேர்த்துறோம். கொஞ்சம் மஞ்சள். இது கூடவே உப்பையும் சேர்த்து அரைச்சிட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி. ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா உரிக்கிறப்பவே ஒரு மணம் வரும். இந்த கொஞ்சம் பிஞ்சு வாழைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த தோலோடவே போட முடியும். அதாவது அந்த மேலே இருக்கிற இந்த இந்த கருகுனதை மட்டும் நீக்கிட்டு நம்ம அப்படியே அந்த தோலோடவே போடலாம். இது கொஞ்சம் முத்தி இருக்கிறதுனால நம்ம இந்த நார் மாதிரி வர்றது எல்லாமே எடுத்துடலாம். இது வந்துட்டு கையிலேயே பிணைய முடிஞ்சுது அப்படின்னா கையில் பிணையிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன மத்து வச்சுட்டு தட்டிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறப்போ பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி இறுகிரும். ஒரு சிலருக்கு இந்த கருகின வாசனை பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி சுட்டோன்னா அந்த கருகின வாடை வராமல் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். எண்ணெய் சூடு அப்படின்னா நம்ம இந்த கடுகு வெடிக்கிற சூடு வந்து சரியான சூடாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த எண்ணெயை செக் பண்ணுறதுக்கு கடுகை போட்டு நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை போடுறோம். கடுகு வெடித்து வர்றப்போ அதில் இருக்கிற சல்ஃபர் வந்து எண்ணெயோட கலக்கும். அந்த சல்ஃபர் வந்து உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அதே சமயம் உணவில் ஏதாவது நஞ்சு இருந்துச்சுன்னா அந்த நஞ்சினுடைய வீரியத்தை குறைக்கிற மாதிரியும் அந்த கடுகு வேலை செய்யும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம். முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். கட்டி பெருங்காயத்தை பிச்சு இல்லைன்னா துருவிட்டு பயன்படுத்தலாம். இந்த அளவுக்கு பெருங்காயம். அது எண்ணெயில் போட்டு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலையோட கலர் மாறுறதுக்குள்ளேயே நம்ம மற்றது எந்த உணவு ஏதாவது சேர்த்தணுன்னா அதை சேர்த்திடணும். நம்ம இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்த போகிறோம். இது ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போனால் போதும். இது நல்லா சுருண்டு வரணும்னாலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் இந்த காயோட இது போய் கலக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னா காயோட சேர்ந்து கலக்காது. நம்ம சுடுறப்பவே காய் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியது இருக்கும்.
இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்திருக்கும். இந்த தண்ணி தெளிக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். நல்லா வெந்துருச்சு. மசாலா மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுச்சுன்னா சோறோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன மெனக்கடல் தான். அதாவது நம்ம வாழைக்காயை அப்படியே சமைக்காமல் கொஞ்சமாக அதை ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து தீயில சுட்டு அதில் இருக்கிற சத்தை வந்து உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் நம்ம சமைச்சிருக்கிறோம். சின்ன மெனக்கடல் தான். இந்த மெனக்கடல் இப்போ இல்லாததுனால தான் நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணம். நம்ம அடுப்பங்கரையில் கொஞ்சம் சேர்த்து நேரத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம மருத்துவமனையில் போய் செலவு பண்ணுற நேரம் வந்து கம்மியாகும். அதே சமயம் பணமும் கம்மியாகும். இந்த மாதிரி சமன்படுத்தி தான் நம்மளோட சமையல் முறை இருந்திருக்குது. மரபு உணவு இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி சமைச்ச உணவு எல்லாமே இந்த சமன்படுத்துறது வேலையை தான் செஞ்சுருக்குது. இப்போ வாழைக்காயில் இருக்கிற வாய்வை சமன்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காயை சுட்டு அந்த உள்ளே இருக்கிற அதை வாய்வை வந்து சமன்படுத்தி உணவாக சமைச்சிருக்கிறாங்க. இதுதான் சமையல். நம்ம பாக்கெட்லேருந்து வாங்கி கொட்டி அதை ஒரே கலக்கி சாப்பிட்றது வந்து சமையல் கிடையாது. இல்லைன்னா ஒரு பாக்கெட்டில் ரெடி மிக்ஸாக இருக்குது, அதை தண்ணி ஊற்றி இல்லைன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா முடிஞ்சுது, இல்லைன்னா அவனில் போட்டு எடுத்தால் முடிஞ்சுது. இந்த மாதிரியெல்லாம் போகிறப்போ என்ன ஆகும்னா அதுக்கு வந்து நம்ம உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும். அதே சமயம் அது சீக்கிரம் நடக்கிறதுனால அது ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவாக இருக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ சீக்கிரம் உணவு சமைக்கப்படுதோ அவ்வளோ கெடுதல் இருக்கும். இப்போ இந்த உணவு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அது படிப்படியாக சூடு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அது சமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதனுடைய சத்துக்கள் அதோடு இருக்கும். அதே இயற்கையினுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அது இல்லாமல் மண் பாத்திரத்தில் சமைச்சிருக்கிறோம், அதனால இயற்கையினுடைய தன்மை மாறாமல் இருக்கும். இப்படி இயற்கையினுடைய தன்மை மாறாமல் உணவை சமன்படுத்தி சாப்பிட்றதுனால மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான உணவுகள், அதாவது நம்மளோட மரபு உணவுகளை மீண்டும் எடுத்து சமைச்சு நம்ம சாப்பிடணும், அது மூலிமா ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வரணும். இப்போ இது ஒரு மாதிரி நல்லா சுருண்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு புது வகையான மசியலாக இருக்கும் வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த சட்டியில் இருக்கிறத வீண் பண்ணாமல் இதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா இது நல்லா சுவையாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ரசத்துக்காக பயன்படுத்திக்கலாம். ரசம் வச்சோன்னா இந்த தண்ணியை ரசத்துக்கு, அதாவது வெறும் பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ரசத்துக்காக பயன்படுத்தினா அந்த ரசத்தினுடைய சுவை நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவையும் நம்ம வீணாக்காமல் எப்படி சமன்படுத்துறது, அதை எப்படி ஆரோக்கியமான உணவாக மாற்றுறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து அனுபவம் மூலிமா நிறையா விஷயங்களை பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ நாம் பார்த்தது வாழைக்காய், அதாவது வாய்வு இருக்கிறவங்களும் வாழைக்காயை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வாழைக்காயை சுட்டு ஒரு மசியல் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம முன்னோர்கள் மரபு உணவு என்ன பண்ணியிருந்தாங்க, அது எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துச்சு, அது அடுத்த தலைமுறையை எப்படி பாதுகாப்பாக வச்சுருந்தது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.